பார்க்கவே முடியாதுண்ணே. நம்மளால இப்பதான் டிவி பார்ப்போம்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா கலைஞர் வந்ததுனால நாங்க அண்ண தொலைக்காட்சியில டிவி பார்க்கறோண்ணே. கலைஞர் வரணும், எல்லாம் நல்லபடியாக செய்கிறாரு. நல்லா டிவி கொடுத்தாரு, 2000 கொடுத்தாரு, நல்லா செய்கிறாரு. உதயசூரியனுக்கு தான் எல்லாம் நல்லது செய்கிறாருன்ட்டு 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு, டிவி கொடுத்துருக்காரு, கேஸ் கொடுத்துருக்காரு. இப்போ இன்னும் நிறைய அறிவிச்சிருக்காரு தரேன்னுட்டு. அவர் ஆட்சி வந்தது இதெல்லாம் நடக்கும். அடுத்த டெலிவரிக்குள்ளே குழந்தைங்களுக்கு 10,000 ரூபாய் தராரு. அப்புறம் கிரைண்டர் தரேன்னு இருக்காரு. காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் தரேன்னு இருக்காரு. நாங்கள் உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கிறது. கலைஞர் ஆட்சி வரணும். எல்லாம் கரெக்டா எங்களுக்கு கிடைக்குது. தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்கு. எங்களுக்கு கேஸ் வந்திருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. கலைஞர் தான் கட்டி கொடுத்தாரு. அவர்கள் தான் செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாமே. எங்க ஓட்டு ஐயா அவருக்கு தான். கலைஞர் ஜெயிச்ச பிறகு எங்களுக்கு சந்தோஷமான வீட்டை கொடுத்து ஜனமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். நல்ல மகிழ்ச்சியா கொடுத்துக்கிறாரு. எப்போதும் நாங்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இந்த கலைஞர் தான் இனிமேல்படி ஜெயிக்கணும். கலைஞருக்கு தான் ஓட்டு போடணும். கலைஞர் தான் வரணும். ஸ்டவ்ல தான் நாங்க சோறாக்குவோம். எங்களுக்கு கலைஞர் கேஸ் ஸ்டவ் கொடுத்துக்கிறாரு. நாங்க டிவி கூட வாங்காத இருந்தா எங்களுக்கு டிவி கொடுத்துக்கிறாரு. எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துக்கிறாரு. நல்லத்தனமா வச்சு எங்க நலமான வச்சு ஊர்ல ஒரு மனுஷன் அவங்க எங்க பொம்பளை நலமான வச்சாரு. அவரை நாங்க கோயிலுக்கு கையெழுத்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறேன். இன்னைக்கே நினைச்சாலும் எங்களுக்கு அம்மாதான் இருக்கு. அவரை மறக்கவே முடியாது. என்னைக்குமே அவர் நல்லா இருக்கணும். 100 ஆசைக்கு அவர் நல்லா இருக்கணும். அவர் 100 ஆசைக்கு இருக்கணும். அவர் 100 ஆசை எந்த இடமோ அந்த வரணும். அவரு தான் வரணும். அவர் தான் நிக்கணும். அவர் தான் நிக்க நிலைமை நிக்கணும். அது சொன்ன மாதிரி செஞ்சிருக்காங்க. இனிமேல் வர தேர்தலையும் ஜெயிச்சாங்கன்னா செய்யறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு நாங்க மக்கள் நினைக்கிறோம். எங்க ஆதரவு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. வேற எதுவும் நாங்க சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு தலைமுறை இந்த டிஎம் கட்சியில் தான் அங்கே இருக்கிறோம். எங்கள் வீட்டில் 10 ஓட்டுக்கு டிஎம்கே தான். ஆனால் கலைஞருக்கு தான். போதுமா? டிவி கொடுத்தாங்க, எல்லாம் ரோடு போட்டாங்க, பாதாள சாக்கடை போட்டிருக்காங்க. அந்த டைமில் இந்த வச்சு தான் நாங்கள் ஒரு கார்பரேஷன் பண்ணது. அது ஒரு நல்ல ஒரு திட்டத்தினால எங்களுக்கு உயிர் பயிற்சி வந்தது பெரிய விஷயம். தான் நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா காரணம் தான். இல்லை எனக்கு என் பையன்லாம் சின்ன பசங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு படிக்க வைக்கிட்டே என்னால் முடியாமல் போயிடுது. இன்றைக்கி நான் வேலைக்கு போடலாம், என் பசங்களாம் படிச்சிருக்கேன். இந்த காப்பீடு திட்டத்தினால இன்றைக்கி நல்லா இருக்கும். நான் ஆப்ரேஷன் பண்ணி வந்தேன். ஆதரவு எப்பவுமே கலைஞருக்கு தான். கலைஞர் எங்களுக்கு 1 ரூபாய் அரிசி கொடுக்குறாரு. எங்களுக்கு ஏற்ற உதவி பண்ணியிருக்கிறாரு. டிவி கொடுத்துருக்குறாரு. இவங்க ஊனமுற்ற பணம் அதுக்கு ஏற்பாடு பண்ணி இது வந்து எல்லாரும் அவர் நல்லதே செய்கிறாரு. எங்களுக்கு அவரு இன்னொரு வாட்டியும் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கலைஞர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? கலைஞர் ஆட்சியை மீண்டும் தொடர நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா அவர் சொன்ன கோரிக்கையில் ஒன்று ரீசெண்டாக நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்காரு. ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இலவச டிவி, அப்புறம் ஏழைங்களுக்கு கொஞ்சம் நல்ல திட்டங்கள்லாம் பல செஞ்சிட்ருக்காங்க. மேலும் திருப்பி அவரே ஆதரித்து நாங்கள் ஓட்டு போடலான் இருக்கோம் உதயசூரியனுக்கு. போன வாட்டி எலெக்ஷனில் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி தந்தார். எல்லாம் நல்லா நிறைவேற்றிருக்காங்க. நல்லா திட்டம் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கலைஞர் ஐயா எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே நடத்தி நிறைவேற்றின்னு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ஆண்டு அவர் வருவார். ரோடு கிடைச்சி இப்போ நல்லா இருக்குது. நல்லபடியாக ரோடு நல்லா போடுறாங்க. அவர் பழையபடி ஆட்சிக்கு வரணும்னு நான் ஆண்டவன் நல்லா எங்களுக்கு என்னென்ன சேவையோ எதெல்லாம் அதிகமாக தான் செஞ்சு கொண்டு வராரு. ஆனால் இன்னமும் செய்வார். முதலமைச்சர் கண்டிப்பாக வர வேண்டும். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஃபுல்லாக கலைஞருக்கு தான் 6,000 ஓட்டு ஃபுல்லாக கலைஞருக்கு தான். எங்கள் ஓட்டு கலைஞருக்கு தான். அந்த வரைக்கும் நல்லா செஞ்சுக்கிறாரு. இது வரைக்கும் 1 ஓட்டு இல்லை, 8 ஓட்டு. எங்கள் பேச்செல்லாம் 8 ஓட்டும் அவருக்கு தான். டிஎம்கே தான் வரணும். டிவி, கல்யாண பணம், ரேஸ் அடுப்பு எல்லாமே இன்னும் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கலைஞர் தான் வரணும். என்ன ஒரு நாட்டுக்கு நல்லதும் செய்கிறாங்க. அவங்க அதனால நாங்கள் கலைஞர் வரணும்னு விரும்புகிறோம். எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம். கலைஞர் வரணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு இங்கே 89 புயலால் பாதிக்கப்பட்டப்போ எங்களுக்கு எங்கள் வீடு கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. அதனால் வந்து எங்கள் ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். கலைஞர் ஆட்சி வந்தால் தான் நாங்கள்லாம் நல்லா இருக்க முடியும், நல்லா சிறப்பாக இருக்க முடியும். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பணம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே மாசமா இருக்கிற பொம்பளைக்கெல்லாம் பணம் போடுறாங்க. கலைஞர் ஆட்சி கலைஞர் எங்களுக்கு தெய்வம். கலைஞர் தாங்க வரணும்னு விரும்புகிறேன். இந்த கலைஞர் நிறைய செஞ்சிருக்காரு. கலைஞர் தான் வரணும். ஏன் வரணும்னு விரும்புறீங்க? அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. 5 வருஷ காலமா அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு. திட்டக்குள்ள கூட சோறு போடுற கிடையாது எங்களுக்கு. இந்த 5 ரூபா தான் நாங்கள் சோறு தூங்கிறோம். அவர் தான் வரணும். இப்பயும்
நம்ம ஐயா கலைஞர் ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க. கலைஞர் ஐயா தான் வரணும். நாட்டுக்கே நன்மை செஞ்சுருக்கிறாரு. நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்கல்ல. கலைஞர் ஐயா தான் ஜெயிக்கணும். கலைஞர் ஐயா தான் வரணும். நல்லா செஞ்சிருக்கிறாரு. மக்களுக்கு ஏழை மக்கள் நல்லா செஞ்சுக்கிறாரு. கேஸ் அடுப்பு கொடுத்தாரு, டிவி கொடுத்தாரு. எந்த அர்ஜென்ட் மெசேஜ் 108 ஃபோன் பண்ணா எங்க நடுத்தர மிடில் கிளாஸ் வரைக்கும் வண்டி வருதுன்றது இந்த கலைஞர் ஆட்சி மூலியமா தான் வருது. இது வரைக்கும் அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ்னா என்னன்னு தெரியாது. அதுக்காக சுகத்துக்கு பண்ணணுமா, எதுக்கு பண்ணணும், எந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. இப்போ 108 தான் ஃபோன் பண்ண உடனே மெசேஜ் பாஸ் பண்ணி உடனே மற்ற வண்டிகள்லாம் கூட ஆம்புலன்ஸ் எங்கள் ஏரியாவுக்கு வருதுன்னா அவர் வந்த போது தான். இலவச கலெக்டிவ் யாருமே பப்ளிக் வெல்ஃபேர் சொல்ல முடியாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி கலெக்டிவ் என்னாலே தெரியாத பட்சத்தில் நம்ம கலைஞர் ஐயா வந்ததுல இருந்து இப்போ கலெக்டிவ் சராசரமா எல்லாரோட வீட்டிலேயே இருக்கிறது இருக்குது. அடுப்புனா என்ன எல்லாமே மண்ணெண்ண ஸ்டவ் தான். இன்ன வரைக்கும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை தான். கேஸ் ஸ்டவ் இன்னைக்கு சராசரி எல்லா மக்களுக்கும் பொதுவாக கிடைச்சிருது. கருவில இருந்து கல்லறை வரைக்கும் கலைஞர் வந்து இன்னைக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு முடியல இருக்கிறாரு. சொன்னதோட அதிகம் சொல்லாததான் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. மகளிர் சுய மூலமா எவ்வளவோ சொல்ல முடியாத சலுகை அனுபவிச்சிருக்கோம். நீ 4 லட்ச ரூபா கொடுத்தா 2 லட்ச ரூபா மானியத்துக்கு கம்ப்ளீட் ரிஜெக்ட் பண்ணிட்டு 2 லட்ச ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு ஹெல்ப். படிக்கிற பசங்களுக்கு எவ்வளவு முடிஞ்சது பீஸ் குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிட்டு தான் இருக்காரு. இன்னும் குறைப்பாரு. டிவி வாங்கியிருக்கோம், கேஸ் அடுப்பு வாங்கியிருக்கோம். கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமா நாங்கள் எங்களுக்கு மருத்துவ வசதி கொடுத்துருக்காரு. அதனால நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். இன்னும் என்னென்ன சலுகை கொடுப்பாரோ அதெல்லாம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சூரியன் எங்களுக்கு 2 செய்யணும். டாக்டர் கலைஞர் வரணும்னு விரும்புகிறோம். அவரால் நல்ல ஒரு நன்மைங்கெல்லாம் உண்டாகுது. அதனால வரணும்னு ஆசைப்படுறோம். கலைஞர் ஆட்சி தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க மக்கள்லாம் நல்லதனமா இருப்பாங்க. எல்லா மக்கள் காரணம்னாக்கா அவங்க வந்து செஞ்சுக்கிற வந்து நன்மைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு எல்லாம் வந்து நல்லதான் செஞ்சுக்கிறாங்க. கருணாநிதி எல்லாத்தையும் செய்யறாரு. பிரச்சனை இல்லாதவங்க பிரச்சனை எதுனே வருது. தண்ணி வசதி பண்ணிக்கிறாரு. எல்லாமே வசதி பண்றாரு. காடு இல்லாதவங்க காடு எழுதி போட்டா உடனே வருது. டிவி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அதனால இப்போ ஓட்டு போடலாம். ஏதோ டிஎம்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்க உள்ள குடி தண்ணீர் வசதி, கலைஞர் டிவி, காப்பீட்டு திட்டம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரு அதுக்கு முன்ன கிடையாது. பென்ஷன் வாங்கி கொடுத்துக்கிறாரு. தண்ணி எல்லாம் வந்துருக்குது. எங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் செய்யறாரு. அவங்களுக்கு தான் ஓட்டு. கலைஞர் வரட்டும். இவனால நாங்க தண்ணிக்கு குடிக்கிற தண்ணி கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்ப பரவாயில்ல, தண்ணி ஒரு கஷ்டமா இல்ல, நல்லா தண்ணி வருது. கலைஞர் ஆட்சியில கொஞ்சம் நல்லா. கலைஞர் வந்தா நல்லா இருக்கும். நாங்கள் டிவி 50 வருஷமா அந்த ஏரியா கரண்ட்டு ரோடு தண்ணி இல்லாமல் இருந்தது. கலைஞர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரோடு கரண்ட்டு தண்ணி எல்லாம் வந்துருக்கு. எங்களுக்கு டிஎம்கே வரணும்னு விரும்புகிறோம். நாங்கள் 100 வருஷமா இங்கே கூடியிருக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் இந்த டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த ரோடு வசதி, குடிநீர் எல்லா வசதியும் பண்ணாங்க. பொதுவாகவே இப்போ தமிழ்நாட்டில் கலைஞரோட ஆலை தான் வீசிட்டு இருக்கு. கலைஞர் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஏன் அதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கிறப்போ ஆந்திராவில் முஸ்லீம்களுக்காக இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த அம்மா இதை வந்து பயங்கரமாக அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அந்த டைமில். ஆனால் கலைஞர் அதுக்கு பின்னாடி வந்துட்டு 3.5% மேற்கொண்டு கொடுக்கறதாக சொல்லியிருக்காரு. எங்களுடைய இது என்னன்னா ஆதரவு வந்து முழுக்க கலைஞருக்கு தான். இந்த வயசுலயும் பல திட்டங்களை போடுறதும், அவர் சுறுசுறுப்பா போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றதும், வீட்டுல முடங்கி கிடக்காத அவர் செய்யற எல்லா இதுவும் நாங்களுக்கு பிடிச்சிருக்குது. 2வது வந்து அவர் எடுத்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கையும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுலயும் வந்து இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு இலவச பஸ் பாஸ்ன்றாரு. கலைஞர் ஆட்சியில தான் எங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம்லாம் பென்ஷன் எல்லாமே நல்லா கிடைக்குது. எங்க ஓட்டு கலைஞர் கருணாநிதிக்கு தான் கிடைக்கும். அவர் குழந்தைங்களுக்கு இலவசமா பஸ் பாஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாத வந்து லேப்டாப்பு, அதாவது நடுத்தர குடும்பத்து மக்களுக்கு வந்து வாங்குறது கஷ்டமானது, அதெல்லாம் கொடுக்குறேன்னிருக்காரு. அவசர உதவி திட்டம் கொண்டு வந்திருக்காரு 108. அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் இருக்கு. கலைஞர் ஐயாவுக்கு தான் எங்க அவனில் உள்ள ஓட்டு, எல்லா மகளிர் அணி ஓட்டு எல்லாமே வந்து கலைஞர் தான்.